ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்மியோட K20 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். Redmi K20ல பாக்ஸில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க முன்னாடி பாக்ஸில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் நமக்கு Redmi K20 எப்படி இருக்கும் அப்படிங்கிற அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் Redmi K20யோட பிராண்டிங் இருக்குது. பேக் சைடில் நமக்கு வந்து 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாப் செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Snapdragon 730 ப்ராசஸர், AMOLED டிஸ்பிளே மற்றும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாமல் கீழே மேலும் கீ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. டெலிஃபோட்டோ வைட் ஆங்கிள் லென்ஸோட நமக்கு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AI ஃபேஸ் அன்லாக், 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், டூயல் VoLTE சப்போர்ட், பேக் சைட்லேயும் 3D வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே மற்றும் 4000 mAh பேட்டரி. நம்ம கையில் இருக்கிற இந்த Redmi K20 மாடல் வந்து 6GB RAM with 64GB வேரியேஷன். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். என் கையில் இருக்கிற இந்த ஃபோன் வந்து ஃப்ளேம் ரெட் வெர்ஷன். இது போக ஐஸ் ப்ளூ மற்றும் உங்களுக்கு பிளாக் வெர்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ப்ரொடெக்டிவ் பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட பிளாக் கலர் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட வந்து பிளாஸ்டிக்லேயும் ரப்பர் பிளெண்ட் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நல்ல கிரிப் வந்து இதில் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து ரெகுலரான பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு மற்றும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்குது. அதுமாதிரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அடுத்ததாக நம்ம கையில் Redmi K20 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பாக்ஸில் பேக் சைடில் பார்த்தா அதே கண்டென்ட்ஸ் மாதிரி நமக்கு வந்து 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20 மெகாபிக்சல் பாப் செல்ஃபி கேமராவும் மற்றும் Qualcomm Snapdragon 730 ப்ராசஸர் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம சைடில் வந்து ப்ரொடெக்டிவ் கிளாஸ் ஒட்டியிருக்காங்க. இது வந்து ஃப்ளேம் ரெட் வெர்ஷன். ஸோ இந்த ஃபோனை சைடில் வச்சிடலாம். ஸோ மேலும் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து USB டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சிக்கு அப்கிரேடாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 வாட் சார்ஜ் தான் இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இது பாக்ஸ்லேயே கொடுக்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணி இதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் கேஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்குது. இப்போ பேக் சைடில் உள்ள ப்ரொடெக்டிவ் கேஸையை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், கார்னிங் கோரில்லா கிளாஸ் பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சர் வருது. அதாவது ஃப்ளேம் ரெட், கிட்டத்தட்ட தீ எரிகிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஐஸ் ப்ளூ வெர்ஷன்லேயே உங்களுக்கு டெக்ஸ்சர் வரும், ஆனால் பிளாக் வெர்ஷனில் வராது. ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்டில் பார்த்துலாம். ஃபோனோட ரைட் சைடில் நமக்கு பவர் பட்டன் மற்றும் வால்மீகி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதுமாதிரி டாப் சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பாப்போ செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோனும் இருக்குது. IR சென்சார் வந்து இந்த ஃபோனோட கொடுக்கல. பாட்டம் சைடில் சிம் ட்ரே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைப் சி கேபிள் இருக்குது. மைக்ரோஃபோன் மற்றும் ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. இந்த சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். மைக்ரோ SD கார்டு ஆப்ஷன் இல்லை. ஸோ எக்ஸ்டெண்டபிள் பண்ண முடியாது. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா வச்சுருக்காங்க. 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் மற்றும் 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் ஆகிய 3 கேமரா வச்சுருக்காங்க. இப்போ இந்த Redmi K20 பவர் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும், MIUI 10 இன்டர்ஃபேஸில் இது ரன் ஆகிட்டு இருக்குது. இது ஆண்ட்ராய்ட் பையோட கஸ்டம் இன்டர்ஃபேஸில் பேக்கில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. அதாவது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 7th ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக இருக்கும். மேலும் டிஸ்பிளேயை பற்றி பேசும்போது இதில் 6.39 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED பேனலாக கொடுத்துருக்காங்க. DCA-P3 கலர் கேம்பட்டோட சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் Qualcomm Snapdragon 730 ஆக்டோகோர் சிப்செட்டில் இயங்குது. கிராஃபிக்ஸ் கார்டு நமக்கு Adreno 618 GPU கொடுத்துருக்காங்க. Snapdragon ப்ராசஸர்லேயே 3வது பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால் கேமிங் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ தனியாக ஒரு கேமிங் ரிவ்யூ வீடியோவும் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பொறுத்தவரை நமக்கு 64GB வேரியண்ட்டில் வந்து 52GB வரையும் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இல்லைங்கிற காரணத்தினால ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக கொடுத்துருக்கலாம். இது போக 6GB RAM வித் 120GB அப்படிங்கிற அடிஷனலாக இன்னொரு வெர்ஷனும் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டோரேஜுமே UFS 2.1 ஸ்டோரேஜாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு டேட்டா வந்து ரைட் ஆகிறதும் சரி, கேம்ஸ் விளாடும்போது சரி, உங்களுக்கு லேகினஸே இருக்காது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இன்னுமே கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து P2A கோட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிடென்டலாக தண்ணி இந்த ஃபோனில் பட்டாலும் அந்தளவுக்கு வந்து பாதிக்காது. ஸோ தண்ணிக்குள்ளே முக்கிறாங்க, அதுக்காக ஜஸ்ட் ஆக்சிடென்டலாக தண்ணி வந்து பட்டுச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து Dual 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. Dual பேண்ட் வைஃபை மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது.
அதுமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபோனில் வந்து பாப்அப் செல்ஃபி கேமரா மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா பொறுத்தவரை 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் பாப்அப் செல்ஃபி கேமரா ஆன் ஆகும்போது அது கூட லைட் ஒரு அனிமேஷனும் சேர்ந்து வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இது ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட்டாகவும் செயல்படுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் இது வந்து டாப்பில் எரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாப்அப் செல்ஃபி கேமரா எப்போல்லாம் ஆன் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு மியூசிக் வந்து உங்களுக்கு வருது. இந்த ஃபோனில் உள்ள பேக் சைடில் உள்ள கேமரா பொறுத்தவரையும் நமக்கு வந்து கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனி IMX 582 சென்சார். ஸோ 586க்கும் 582க்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. இதில் வந்து 4K 60 ஃப்ரேம் per செகண்ட் மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியாது, தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேப்சர் பண்ணும். ஸோ டே லைட்டில் கேப்சர் பண்ண எல்லா விதமான ஃபோட்டோஸும் நல்ல கிளாரிட்டியாக வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்ஸும் ரொம்ப நல்லா ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 48 மெகாபிக்சல் ஷார்ட்ஸும் இருக்குது. அது 48 மெகாபிக்சல் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது அதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 24 MB வந்துச்சு ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டுமே. நார்மலான 12 மெகாபிக்சல் ஷார்ட்ஸுக்கும் இந்த ஷார்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூம் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலும் பிக்சல் வந்து பிரேக் ஆகாது. உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஒரு 48 மெகாபிக்சல் ஷார்ட்ஸில் எடுத்த ஃபோட்டோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எவ்வளோ தான் ஃபோட்டோ ஜூம் பண்ணாலும் அதோட கிளாரிட்டியும் டீட்டெயிலும் ஸோ எங்கேயாவது டூர் மாதிரி விஷயங்கள் போகிறீங்கன்னா அப்போ வந்து ஒரு லேண்ட்மார்க் கேப்சர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்தவரை 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவுட்புட்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸும் நல்லாவே இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் வந்து பேக் சைடில் உள்ள எல்லா கேமராலையுமே வந்து உங்களுக்கு நல்லாவே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. மேலும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வீடியோ வந்து ஷேக்கினஸ் இருக்காது. மேலும் இதில் நைட் மோட், பேனோரமா, அது மட்டும் இல்லை ஸ்லோ மோஷன் மாதிரியான மோட்ஸும் இருக்குது. அது போக அல்ட்ரா விட் ஷாட்ஸும் உங்களால் எடுக்க முடியும். 2x ஆப்டிக்கல் ஜூமோட சப்போர்ட்டும் இருக்குது. போர்ட்ரேட் மோடில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே எட்ஜ் டிடெக்ஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா இன்டர்ஃபேஸ் முதற்கொண்டு எல்லா யூஏயுமே உங்களுக்கு வந்து லேக்னஸ் இல்லாமல் செயல்படுது. லோ லைட் ஃபோட்டோகிராஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது மற்றும் ஸ்லோ மோஷனோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல் வீடியோ ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, யூஏயில் ஏதாவது லேக் இருக்கா இல்லையா, ஸோ எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல பக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ரிவ்யூவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் உள்ள வெர்ஷன் வந்து 22,000 ரூபாய்க்கும், அதே வந்து 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் உள்ள விலை வந்து 24,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த ஃபோன் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடச்சிட்டு இருக்கு. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த ஃபோனை இதுவரையும் யூஸ் பண்ணதில்லை, எந்த விதமான லேகினஸும் நோட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூமே இதில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாப்அப் செல்ஃபி கேமராவும் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. மேலும் எல்லா விதமான ஆப்ஸும் சரி, ஹெவியான பப்ஜி மாதிரியான கேம்ஸும் சரி, இனிஷியல் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஃபோனை பற்றின ஃபுல் விஷயத்தை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு தனி ஒரு வீடியோவில் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னை மேலும் பல வீடியோக்காக இருக்குது. அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.